புதுவையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுவையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுவையில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீட்டு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசி விமர்சனம் செய்த அமைச்சர் தாமு அன்பரசனை கண்டித்து புதுவை மாநில அதிமுகவினர் கொடும்பாவியை எரித்தனர். காஞ்சிபுரத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் திமுகவினர் வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். வரும் காலங்களில் சீமான் போன்ற நடிகர்கள் எல்லாம் வருவார்கள். நடிகர்களை ரசிக்கலாம், அதோடு வந்துவிட வேண்டும். முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவில் நடிகர்கள் அரசியலுக்கு வருகின்றனர். ஆனால் நடிகர்கள் முதலமைச்சராவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு முடிந்தது. இனி யாரும் எடுபட முடியாது என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் கருத்துக்கு அதிமுகவினர் பதிலடி கொடுத்தும் அவரை கண்டித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் கருத்துக்கு அதிமுகவினர் பதிலடி கொடுத்தும் அவரை கண்டித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசி விமர்சனம் செய்த அமைச்சர் தாமு அன்பரசனை கண்டித்து புதுவை மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்க, போராட்டத்தின் பொழுது அமைச்சர் அன்பரசனின் புகைப்படத்தை கிழித்து எரிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இளைஞர் 3 நாட்களுக்கு பிறகு உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். புதுவையில் வியாழக்கிழமை இரவு பெய்த பலத்த மழையால் கால்வாய்களில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடியது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ஐயப்பனின் இருசக்கர வாகனம் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது. இதை மீட்க முயன்ற அவரும் மழைநீர் கால்வாய் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள், நகராட்சி ஊழியர்கள் அவரை தேடியும் கண்டறிய முடியவில்லை. புதுவை உப்பளம் பகுதி உப்பனாறு கால்வாயில் தீயணைப்பு துறையினர் நேற்று தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிறிய படகு மூலமும் தேடும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் உப்பனாறு கால்வாய் பகுதியிலிருந்து மாலையில் ஐயப்பன் சடலம் மீட்கப்பட்டது. பின்னர் உடற்கூறாய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட ஐயப்பனின் உடலுக்கு சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். புதுவையில் வியாழக்கிழமை இரவு பெய்த பலத்த மழையால் கால்வாய்களில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடியது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ஐயப்பனின் இருசக்கர வாகனம் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது. இதை மீட்க முயன்ற அவரும் மழைநீர் கால்வாய் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார். புதுவை உப்பளம் பகுதி உப்பனாறு கால்வாயில் தீயணைப்பு துறையினர் நேற்று தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிறிய படகு மூலமும் தேடும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் உப்பனாறு கால்வாய் பகுதியிலிருந்து மாலையில் ஐயப்பன் சடலம் மீட்கப்பட்டது. பின்னர் உடல் கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்து ஐயப்பனின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சப்தகிரி குடும்ப நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு ஐயப்பனின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறும் தெரிவித்தும் குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்கினார். புதுவை மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கைகள் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. வெற்று அறிவிப்புகளை மட்டுமே உள்ளடக்கியதாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுடன் மார்க்சிஸ்ட் இணைந்து கூட்டு இயக்கமாக இன்று காமராஜர் சாலையிலிருந்து பேரணி புறப்பட்டு சட்டப்பேரவை அருகில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் ஏழுமலை நினைவு தினத்தையொட்டி தூய இருதய ஆண்டவர் ஆலய வாயில் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஏழுமலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து ஆண்டுதோறும் அவரது நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையில் சிலம்ப விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசியதற்காக புதுவை சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சார்பாக நேரில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கத்தின் செயலாளர் ஆசான் அன்பு நிலவன் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து புதுவையில் சிலம்ப விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூட்டத்தொடரில் பேசியதற்காக நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் சிலம்ப விளையாட்டிற்கு இடஒதுக்கீடு வழங்கியது போல் புதுவையில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு சிலம்பு விளையாட்டு சார்ந்து இடஒதுக்கீடு பெற்று தரும்படி கோரிக்கை விடப்பட்டது. புதுவை சிலம்பம் மற்றும் அடிமுறை கழகத்துடன் இணைந்து செயல்படும் சங்கங்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் விஜயகுமார், வந்தியத்தேவன் கலைக்கூடம், கார்த்திகேயன் நரிமேடு இளைஞர் நற்பணி மற்றும் பயிற்சியாளர் அதிகமான், கரிகால சோழன் சிலம்பாட்ட கழகம் இவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் சிலம்ப விளையாட்டு வீரர்கள் உடனிருந்தனர். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்த நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு சபாநாயகர் செல்வம் புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்த மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, அனிபால் கன்னடி, PR சிவா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அரசு செயலர் ஜவஹர் ஆகியோர் உடனிருந்தனர். நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளா, வயநாடு மக்களுக்கு AETUC தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுவையிலிருந்து லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் AETUC மாநில குழு சார்பில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட் சாலையோர கடைகளிலும் நிதி மற்றும் பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது. இதன்படி அரிசி, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, பூண்டு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, சோப்பு, பிரஷ், பல்பொடி, ரவை, கோதுமை போன்ற மளிகை பொருட்கள், துணி வகைகள் என 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் இன்று புதுவையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட லாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி AETUC தொழிற்சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையில் தமிழக மக்களிடம் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தரம் தாழ்ந்து பேசி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அன்பரசனின் திருவுருவ படத்தை கிழித்து எரிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் பதவி நீக்கம் செய்ய கோரி எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர்.
அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அநாகரிகமாக விமர்சித்த திமுக அமைச்சர் அன்பரசனை புதுவை மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், அநாகரிகமாக பேசிய அன்பரசனை அமைச்சர் பதவியிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும், இல்லையென்றால் அமைச்சர் அவருக்கு தக்க பேச்சுக்கு பொறுப்பேற்று பொதுமக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற புதுவை தமிழ்நாடு மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வெற்றி வீரர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். புதுவை தமிழ்நாடு மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டிகள் 22ஆம் ஆண்டு கோடைகால இலவச சிலம்ப பயிற்சி முகாம் நிறைவு விழா பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்ப போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுவை, காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்ப வீரர்கள் சுமார் 1200 பேர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 2 மாணவர்களும் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுவையில் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக ஸ்ரீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார். இதையடுத்து புதுவையில் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த IPS அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்தது. இதையடுத்து நேற்று புதுச்சேரி வந்த அவர் இன்று புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயரதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுவை காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நூலக அறிவியலின் தந்தை டாக்டர் SR ரங்கநாதனின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் திருமுருகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுவையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நூலக அறிவியலின் தந்தை டாக்டர் SR ரங்கநாதனின் 133வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் ரோமன் ரோலன் நூலகத்தில் புதுச்சேரி மாநில அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டப வளாகம் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகத்தில் மலரஞ்சலி செலுத்தி ஓய்வு பெற்ற நூலக அலுவலர்களை கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியினை கலை பண்பாட்டுத்துறையினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சுதந்திர தினத்தையொட்டி வீடுதோறும் தேசிய கொடியேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற போலீசாரின் பைக் ஊர்வலத்தை IG அஜித் குமார் சிங்காலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுதந்திர தின விழாவையொட்டி வீடுதோறும் தேசிய கொடியேற்ற மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதனை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி போலீசார் சார்பில் தேசிய கொடியுடன் பைக் ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. கடற்கரை சாலையில் துவங்கிய ஊர்வலத்தை IG அஜித் குமார் சிங்காலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நாரா சைத்தன்யா, பிரவீன்குமார் திரிபாதி, எஸ்பிக்கள் மோகன்குமார், செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு சாதனை பயணம் மேற்கொள்ளும் மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர்களுக்கு புதுச்சேரியில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழுவும் இணைந்து 15 மாற்றுத்திறனாளிகள் ராமேஸ்வரம் மண்டபம் மரைக்காயர்பட்டினம் கடற்கரையில் இருந்து சென்னை மெரினா வரை நீச்சல் சாகச பயணத்தை கடந்த 5ஆம் தேதி துவங்கினர். அவர்கள் நேற்று புதுச்சேரி வந்தனர். அவர்களுக்கு புதுவை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகன் உட்பட பலர் மாற்றுத்திறனாளிகளை பாராட்டினர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமித கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த சண்டீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாடவீதி உலா வருதல், தொடர்ந்து சக்தி கரகம் வருதல், கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நேற்று மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது.
இளவில் மூலவர் அம்பாளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.